நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ல சடனா ஒரு எரர் வந்து மொத்த கோடும் கிராக் ஆயிடுச்சு. அந்த மொத்த கோடையும் ரெக்கவர் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்ட்ரோல் எஜெக்ட் போதும்னா எவ்வளவு நல்லா இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் கிட். ரீசெண்டா நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. கிட் அண்ட் கிட்டப்ப நான் லேர்ன் பண்ணணுமா, அதை வந்துட்டு நான் ரெஸ்யூமேல போடணுமா அப்படின்றது. சிம்பிளா சொல்லணும்னா கிட் அப்படின்றத ஒரு டைம் மிஷின் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கிட்டப் அப்படின்றது அந்த டைம் மிஷினை நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலா பார்த்தோம்னா கிட் அப்படின்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்க கோடோட ஒவ்வொரு ஹிஸ்டரியும் அது ட்ராக் பண்ணுது. நீங்க ஆட் பண்றதா இருக்கலாம், எடிட் பண்றதா இருக்கலாம், இல்ல ரிமூவ் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸுமே அதை வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கோ அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கோ ஈஸியா உங்க கோடை டிராவல் பண்ணி கொண்டு போக முடியும். கிட்டப் அப்படின்றது ஒரு கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். அதை யூஸ் பண்ணி தான் உங்களால கிட்டை அக்சஸ் பண்ண முடியும். நீங்க வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், ஆப் டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், ஈவன் டேட்டா சயின்ஸ்ல கூட இருக்கலாம். கிட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸும் டெவலப்பர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு கிட் அண்ட் கிட்டப் தெரியும் அப்படின்றத போடுறதுக்கு பதிலாக கிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கிட்டப்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா தட் குட் அட்ராக்ட் ரெக்ரூட்டர்ஸ். இன்னும் நீங்க கிட் அண்ட் கிட்டப்பை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க.